شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய அமல்கள், ரமலானிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய சில அமல்கள், அதனை பார்ப்பதற்காக வேண்டிதான் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அந்த நேற்றைய தினம் பார்த்த விடயத்தின் தொடராக நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம் ரமலானுடைய மாதம் என்பதனுடைய சிறப்பை பற்றியும், ரமலானில் நாம் செய்ய வேண்டிய கட்டாயமான ஒரு அமலையும் நாங்கள் என்ன செய்தோம், பார்த்தோம். அது என்ன அமல்? கட்டாயமாக நாங்கள் ரமலானில் செய்ய வேண்டியது நோன்பு நோற்றல். அதோடு சேர்த்து அந்த ரமலானில் நோன்பு நோட்பதனுடைய அவசியம் எவ்வளவு தூரம் அது அவசியமானது, முக்கியமானது, இன்றியமையானது, ஒரு முஃமினுடைய ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் என்ன செய்தோம் என்றால் நாங்கள் பார்த்தோம். இதில் அந்த ரமலானுடைய நோன்புக்கான சில சிறப்புகள், அதில் அந்த சஹருடைய உணவு, சஹர் செய்வதில் உள்ள பரக்கத், அதே போல் இஃப்தாருடைய வேலையில் நாம் என்ன செய்கிறது, அந்த இஃப்தாரை ஆரம்ப நேரத்திலேயே, நோன்பு துறக்க வேண்டிய நேரங்களில் ஆரம்ப நேரத்திலே நாம் என்ன செஞ்சிறது, துறப்பதனுடைய ஹைரு, இதுகளை பற்றியெல்லாம் நாங்கள் என்ன செய்தோம், பார்த்தோம். அதே போல் அல்லாஹு தஆலா நோன்பு நோட்கக்கூடியவர்களுக்கு, அல்லாஹு தஆலா நோன்பு நோட்கக்கூடியவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய இன்னும் பல சிறப்புகளில் ஒரு முக்கியமான சிறப்பு தான் என்னென்னு சொன்னால், சஹீஹ் முஸ்லிமில் 1151வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதானி, நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் என்ன செய்து இருக்குது, நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்குது. அப்போ அந்த 2 சந்தோஷங்களில் ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, ஒரு சந்தோஷம் எப்போ வருதுன்னு சொன்னால், அவர் நோன்பு நோட்கிற நேரத்தில் என்ன செய்து, அவ்வளோ நேரம் பசித்திருந்தார், அவ்வளோ நேரம் தாகித்து இருந்தார், அவ்வளவு நேரம் என்ன செய்தார், தனக்கு ஹலாலான மனைவியை கூட என்ன செய்திருந்தார், விலகி இருந்தார், தன்னுடைய ஆசைகளை எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார், கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார். அப்போ அந்த நோன்பு திறக்க போகிற நேரத்தில் என்ன நடக்குது, இதுவெல்லாம் ஹலால் ஆகுது. அப்போ என்ன செய்யலாம், தாகம் தீரலாம், தண்ணீர் அருந்தலாம், உணவு உண்ணலாம், அதே போல் தன்னுடைய அடக்கி வச்சிருந்த ஹலாலான தன்னுடைய உணர்வை கூட என்ன செய்யலாம், இதுக்கு பிறகு வெளிப்படுத்தலாம், ஹலாலான முறையில் என்ன செய்யலாம், வெளிப்படுத்தலாம். அப்போ இந்த நிலைமை ஒரு மனிதனுக்கு வருது. அந்த இஃப்தார் தான் என்ன செய்யுது, இதுக்கு ஒரு திரையாக இருக்குது. அந்த இஃப்தாரை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் என்ன நடந்துடும், அந்த இஃப்தாரை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு இதுவெல்லாம் ஹலால் ஆகிடும்.
அப்போ இந்த நேரத்தில் தனக்கு ஹலாலாக போகிறது, ஏற்கனவே ஹலாலாக இருந்து நோன்பு நோற்றதினால் ஹராமாகி தற்பொழுது என்ன செய்யப்படுகிறது, ஹலாலாகிறது. பொதுவாக இப்போ ஹராமாக இருக்கிறோண்டு நம்மளுக்கு ஹலாலாகினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சும்மா யோசிச்சு பாருங்க, வட்டி ஹராம், ஹலாலாகினா எப்படி இருக்கும்? எல்லாமே அதில் தானே ஓடுது, எல்லாமே அதில் தானே ஓடுது. தவிர்ந்திருக்கிறதுக்கு எவ்வளோ கடினமாக இருக்குது. அப்போ நாம் என்ன செய்கிறோம், நாம் தவிர்ந்திருக்கிறோம், வட்டியை விட்டும் தவிர்ந்து. அப்போ சும்மா யோசிச்சு பாருங்கள், வட்டி ஹலால்ன்ற ஒரு யோசனை இறங்கிடுச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? அது ஒரு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? அப்போ அதை மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன செய்யப்படுகிறது, ஆரம்பத்தில் ஹலாலாக இருந்தது, உணவு உண்ணுவது, பருகுவது, ஹலாலான உணவை உண்ணலாம், ஹலாலான முறையில் பருகலாம். அதே மாதிரி தனது ஆசையை என்ன செய்யலாம், ஹலாலான முறையில் தனது மனைவிடத்தில் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அப்போ இது என்ன செய்து, இவர் சஹர் செஞ்சத்தோடையே நோன்பு நோக்க போறாரு. கட்டாயமான நோன்பு வேற, நோற்றே ஆக வேண்டும், தவிர்த்து கொள்ள முடியாது. அப்போ அந்த நோன்பு இவர் என்ன செய்யறாரு, இப்போ வைக்கிறாரு, அல்லாவுக்காக வைக்கிறாரு, நன்மையை ஆசை வைத்து வைக்கிறாரு. அவர் வைக்கும் பொழுது என்ன செய்யுது, இதுகளெல்லாம் ஹராம் ஆகிறது. இப்போ என்ன செய்ய போகுது, ஹலாலாக போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் ஒரு சிறிய குறுகிய நேரத்து சந்தோஷமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலகத்திலும் நாங்கள் அவனுக்கு என்ன செய்கிறோம், ஒரு நோன்பாளிக்கு ஒரு சந்தோஷத்தை இந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம். அதே போல வஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி, நாளை மறுமையுடைய நாளையில அல்லாஹு தஆலாவை என்ன செய்வான், சந்திக்க போவான். அல்லாஹு தஆலாவை சந்திக்க நிறைய முஃமின்கள் சந்திப்பார்கள், நிறைய பேர் என்ன செய்வார்கள், சந்திப்பார்கள். ஆனால் நோன்பாளிக்கு ஒரு அலாதியான சந்தோஷம் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது வரும். ஏன் சொல்லுங்க பாப்போம், ஏன் நோன்பாளிக்கு சந்தோஷம் அல்லாஹ் சந்திக்கும் பொழுதுன்னு ஏன் சொல்லப்பட்டது? பொதுவாகவே சந்தோஷம் தானே. ஏன் நோன்பாளிக்கின்ற ஒரு அலாதியான சந்தோஷத்தை அல்லாஹ் சந்திக்கும் பொழுது வைத்திருக்கிறார்? ஏன்னா இருக்கும், அல்லாஹு தஆலா உலகத்தில் சொல்லிட்டான், நோன்புக்கு என்ன கூலின்னு சொல்ல மாட்டேன், நோன்புக்கு அது நான் தான் கூலி. அப்போ ஒரு சர்ப்ரைஸாக வச்சிருக்கிறது. யாருக்கு, நோன்பாளிக்கான கூலி எப்படி இருக்குது, அது ஒரு சர்ப்ரைஸ். இப்போ அங்கே போயிட்டு அல்லாஹ் பார்க்கணுமே ஏங்க மாட்டானா, அந்த நோன்புக்கு என்ன கூலின்றதை பார்க்கறதுக்கு ஏங்க மாட்டானா, அந்த ஏக்கம், அந்த எதிர்பார்ப்பு, அந்த சந்தோஷம். அப்போ அல்லாஹ் தஆலா இப்போ எனக்கு என்னத்தான் சர்ப்ரைஸாக தரப்போறானோ, எனக்கு ஸ்பெஷலாக என்ன செஞ்சிருக்க, குல்லு அமலி பின் ஆதம லஹு இல்லா ஸியாம், ஆதமுடைய மகனுடைய எல்லா அமல்களும் அவனுக்குரியது. நிறைய நன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது, வெகுமதிகள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நோன்பை பொறுத்த வரைக்கும் அவனுக்கென தனி வாயிலே வைக்கப்பட்டிருக்குது சொர்க்கத்தில். அப்படியே இல்லையா? ஒரு நோன்பாளிக்கென நுழைவதற்கு தனி வாயில என்ன செய்யப்பட்டிருக்குது, ரையான் அப்படின்னு சொல்லி. ரையான் என்ன, தாகம் தீருதல். ரையான் என்ன, மன நிறைவடைதல், வயிறு நிறைவடைதல். அப்ப இங்க என்ன செஞ்சிருந்தா, வயிறு காஞ்சி இருந்தா நோன்பாளியாக, அங்க அல்லாஹ் தஆலா அந்த வாயிலுக்கே பேர் வச்சுக்கிறான் ரையான். ரையான் நிறைவடைதல், வயிறு நிறைவடைதல், தாகித்தவர் தாகம் தீர்ந்து போகுதல் அப்படின்னு வாயிலுக்கே அதுதான் என்னது பெயர். அப்ப அந்த வாயிலால நோன்பாளி என்ன செய்வாரு, வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னு வருது ஹதீஸ்ல. நோன்பாளிகள் நுழைந்து விட்டால் அந்த வாயில் அடைக்கப்பட்டு விடும் என்று வருது ஹதீஸ்ல. நோன்பாளிகள் என்னது அந்த வாயிலால் நுழைஞ்சிட்டாங்கன்னா அந்த வாயில் என்ன செய்யப்பட்டு விடும், அப்படியே அடைக்கப்பட்டு விடும், மூடப்பட்டு விடும். வேறு யாராலும் என்ன செய்ய முடியாது, அதற்குள்ள நுழைய முடியாதுன்னு வருது. அப்ப அல்லாஹ் தஆலா நாளை மறுமையுடைய நாளில் நான் உனக்கு கூலி தர இருக்கிறேன். அப்ப இங்க ஒரு சர்ப்ரைஸாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லி வச்சிருக்கிறான். அப்ப அங்க அல்லாஹ் பார்க்க போற நேரத்தில் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆவல், ஒரு ஆசை, நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ, அல்லாஹ் தஆலா நான் கூலி தர இருக்கிறேன்னு சொல்லிட்டான், என்ன கூலி கிடைக்க போதோ என்று அல்லாஹ் பார்க்கணும் என்கிற ஒரு ஏக்கத்தோட. ஏன் பார்க்கணும்னு ஏங்குறான், அந்த சர்ப்ரைஸான கிஃப்ட் என்ன அப்படிங்கிறது என்ன செய்தி எதிர்பார்த்து. அப்போ அல்லாஹ் தஆலா இது யாருக்கு கிடைக்கும்? ரமதானில் குர்ஆனை மட்டும் ஓதிட்டு இருந்தால் கிடைக்குமா? கியாமுல் லைல மட்டும் தொழுந்துட்டு இருந்தால் கிடைக்குமா? ரமதானில் தர்மத்தை மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் கிடைக்குமா? என்ன செய்யணும் ரமதானில்? கட்டாயம் பிடிக்கணும், கட்டாயம் என்ன செய்யணும், நோன்பு நோற்றே ஆகணும். அப்போ நோன்பு நோற்காட்டி இல்லை. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல ஹலூஃபு ஃபீஹி அத்யபு இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்க். ஒரு நோன்பாளி நோன்பு நோட்டு இருப்பதனால் அவருடைய குடலிலிருந்து வெளிக்கிளம்பி வரக்கூடிய அந்த நாற்றம் இருக்கிறது, அந்த நாற்றம் அல்லாஹ்விடத்தில், யாரிடத்தில், அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மனமானது. நோன்பு இல்லாதவன் இந்த வாயில வர நாற்றத்துக்கு இந்த இது கிடைக்குமா? பொதுவாக நோன்பாளி நாமளே என்ன செஞ்சுவோம், அருவருத்து போயிடுவோம். ஆனால் அல்லாஹு தஆலா இடத்துல அது மிஸ்க், கஸ்தூரியை விட நறுமணமானது. யாருடைய வாயிலிருந்து வருது? அப்போ இதை விட ஒரு சிறப்பு வேணுமா? இப்போ ஆக குறைந்தபட்சம் நோன்பாளிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகளில் ஒரு சிறப்பு தான் இது. என்னது?
நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துரு நாற்றமும் அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மேன்மையான வாசம் என்று வார வாசத்தை அவன் நாற்றம் அந்த துரு நாற்றத்துக்கே இந்த அளவுக்கு அல்லாஹ் மதிப்பு வச்சுக்கிறான்டா அவனுக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கும். ரமலான் நோன்பு நோட்டுட்டு வார ஒரு நோன்பாளிக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவனோட வாயிலிருந்து வருகின்ற அதுவும் என்னது நோன்பு யாரு பசிச்சு யாரு இருந்தாலுமே இயல்பு அந்த நாற்றம் வருமா வராதா? ஒருத்தர் நீண்ட நேரம் பசிச்சிருக்கிறாரு, அந்த நாற்றம் வெளியேறுமா வெளியேறாதா? இப்போ நம்ம இந்த ரத்தம் அது இதெல்லாம் என்னது டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபாஸ்டிங் இருப்போமா இருக்க மாட்டோமா? நீண்ட நேரம் 12 மணித்தியாலும் அப்படியெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது இயல்பாக அந்த நாற்றம் வெளியே வருமா வராதா? வரும், இயல்பாக வரும். அப்போ பொதுவாக பசித்திருக்கிறவங்க யாராக இருந்தாலும் என்ன செய்யும், அந்த நாற்றம் அந்த குடலிலிருந்து வெளியேறி வரக்கூடிய அந்த நாற்றம் வரும். ஆனால் நோன்பாக இருந்து ஒருத்தன் பசித்திருக்கிறான், அல்லாவுக்காக நோன்பு வைத்து தாகித்திருந்து அதே நேரத்தில் உணவு உண்ணாமல் இருந்து தனது ஆசைகள் எல்லாம் அடக்கி கொண்டு இருந்து அல்லாவுக்காக நோன்பு வைத்து இருக்கக்கூடிய ஒருவனுடைய அந்த வாயில இருந்து வரக்கூடிய இயல்பாக வர நாற்றம் தான் அது நோன்பா பசித்திருக்கக்கூடிய யாட வாயில இருந்து என்ன செய்யும், அந்த நாற்றம் வெளியேறும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒன்று நோன்பாளிட்ட இருந்து இயல்பான ஒரு நாற்றம் எல்லாத்தையும் வெளியேறாம வெளியேறினாலும் நோன்பாளிக்கு அது ஒரு தனிச்சிறப்பாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான்டா. அவனுடைய நாற்றத்துக்கே இவ்வளவு பொறுமதியை வைத்த அல்லாஹ் அவனுக்கு எவ்வளோ பெரிய பெருமதியை வைத்திருப்பான் யோசிச்சு பாருங்க. ரமலான் நோன்பு பிடிக்கிற நோன்பாளிக்கு பொறுமதி இருக்காதா? அந்த நோன்புக்கு அவ்வளோ ஒரு பெரிய வெளிவன் இருக்காதா? அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, உன்னோட நோன்புக்கு இவ்வளவு பெரிய சன்மானத்தை தர இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுதான் என்று அல்லாஹ் அல்லந்து சொல்லலை. அது நான் என்ன செஞ்சிருக்கிறேன், சர்ப்ரைஸாக வச்சிருக்கிறேன், நீ வா வந்து ஒரு அந்த சந்தோஷத்தோட வா, அந்த சர்ப்ரைஸ் எதிர்பார்த்த ஒரு ஆனந்தத்தோட வா, நான் உனக்கு தர இருக்கிறேன். உலகத்தில் உனக்கு வச்ச ஆகப்பெரிய ஒரு என்னது கிஃப்ட் தான் என்னது, உன்னோட வாயில இருந்து வரக்கூடிய துரு நாற்றமும் என்னிடத்தில் கஸ்தூரியை விட வாசமானது. உன்னுடைய வாயிலிருந்து வெளியேறக்கூடிய துரு நாற்றமும் இதை விட உனக்கு சிறப்பு போதாதா? இதை விட உனக்கு சிறப்பு போதாதா? ஒரு நோன்பாளிக்கு இதை விட சிறப்பு போதாதா? அப்போ அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு ஒரு நோன்பாளியை கௌரவப்படுத்துகிறான் என்று சொன்னால், கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னால், நாம ரமலான அடைகிறோம், கட்டாயம் நாம் அதில் கூடுதலான கவனம் எடுக்க வேண்டியது எதுக்கு? நாம் ஓதணும், தர்மம் செய்யணும், நின்று வணங்கணும், எல்லாம் செய்ய திக்ருகள் அதிகமாக செய்யணும், இஸ்திக்ஃபார் தௌபாக்கள் எல்லாத்திலும் ஈடுபடணும். ஆனால் அதிகூடிய கவனம், கட்டாயமான கவனம் எதுக்கு செலுத்தணும்? நோன்பு நோற்றல் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணும், நாம் அதில் கவனம் செலுத்தணும். அல்லாஹு தஆலா இவ்வளவு தூரம் என்ன செய்திருக்கிறான்டா, ரமலான நோன்பு நோற்றல் என்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலே அதுக்கு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுக்கிறான், இவ்வளவு தூரம் சிறப்பு வச்சுக்கிறான். ரமலான்லையும் கடமையானது கட்டாயமானது கூட எது தான், நோன்பு நோற்றல் தான். இரவில் நின்று வணங்குறது வாஜிபா? வாஜிபா கட்டாயமா? கட்டாயம் இல்லையே, சுன்னா. அப்படித்தானே? அதிகமாக குர்ஆன் ஓதுறது ஒரு சுன்னா, தர்மம் செய்கிறது சுன்னா. செய்யாத ஒரு பெரிய பாவியா? ஆனால் நோன்பு நோட்காட்டி தன்னைத்தானே எரித்து கொண்டவருக்கு சமம் என்று பார்த்தோமா இல்லையா? அழிந்து போனவருக்கு சமம் என்று பார்த்தோமா இல்லையா? அந்த ரமலானுடைய பரக்கத்தை இழந்தவர் என்று பார்த்தோமா இல்லையா? ரமலானுக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஹைர நலவை இழந்தவர் என்று பார்த்தோமா இல்லையா? அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய நாற்றமல் அவருடைய எந்த செயலுக்குமே பொறுமதி இல்லை. நோன்பை நோட்காமல் இருந்துட்டு செய்கிற மற்ற செயல்களுக்கெல்லாம் பெருமதி இருக்குதா, சிறப்பு இருக்குதா? ஒன்றுமே இல்லை. அப்போ கண்ணியமான சகோதரர்களே, நாம் உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான், ரமலானை அடைகிறோமா, ரமலானில் மிக பிரதானமாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அமல் எது? நோன்பு நோற்றல் அப்படிங்கிறது. இதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஹைர், இது முதலாவது விஷயம். ரமலானுடைய விஷயத்தில் ரசூலா சிறப்பித்து சொன்ன இரண்டாவது விஷயம் தான் என்னன்னு சொன்னால், ஒருவர் நோன்பு நோட்கிறார். அவரிலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு ரமலானை அடையக்கூடிய ஒரு முஸ்லிமில், ஒரு முஃமினில் அல்லாஹு தஆலா முதலாவது கட்டாயமானதாக அவசியமானதாக ஆக்கியிருக்கிறது நோன்பு நோற்றல் என்பது. எப்படியோ அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமிடத்திலிருந்து, ஒரு முஃமினிடத்திலிருந்து, ரமலானில் நோன்பு நோட்கக்கூடிய ஒரு முஸ்லிமிடத்திலிருந்து, முஃமினிடத்திலிருந்து இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னது, அஹ்லாக். என்னது, நல்ல பண்பு என்கிறது. எல்லா காலத்தையும் நல்ல பண்போடு தான் வாழணும், எல்லா மனிதர்களோடையும் நல்ல அஹ்லாக்கோட பண்போடு தான் வாழணும். ஆனால் ரமலான்ல அது என்ன செய்யணும், ஒரு முஸ்லிமிடத்தில், ஒரு நோன்பாளியான ஒரு முஸ்லிமிடத்தில், ஒரு நோன்பாளியான ஒரு மூமினிடத்தில் அது அதிகப்படியாக என்ன செய்யணும், காணப்படணும். அது அதிகப்படியாக காணப்படணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
வஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு இருக்கிறதே, இந்த நோன்பு ஜுன்னத்துன், உங்களை என்ன செய்யக்கூடியது? பாதுகாக்கக்கூடியது. பாதுகாக்கக்கூடியதுன்னா ஜுன்னத்துன், உலகத்தில் உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? ஹராத்தில் என்ன உங்களை பாதுகாக்கும் நோன்பு. நாங்கள் பார்த்தோமே இல்லை நேற்று, என்னண்டு ஒரு திருமண வாழ்க்கைக்கு நிகரான பெனிஃபிட் எதில் இருக்குது? எதில் இருக்குது? நோன்பில். நீங்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லையா? அப்போ திருமணத்துடைய பெனிஃபிட்டை அடையணும்னா எதில் அடையணும்? நோன்பில். உங்களோட பார்வையை பாதுகாக்கும், உங்களுடைய மர்ம உறுப்பை பாதுகாக்கும், உங்களுடைய அந்த மோசமான எண்ணங்களை சிந்தனைகளை என்ன செய்யும்? சுத்திகரித்து தூய்மையாக்கும். எது? நோன்பு. அப்போ திருமணம் என்கிற இடத்துல திருமணங்களுக்கு செய்கிறதுக்கு வசதி இல்லையா? நோன்பு பிடிங்க என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நோன்பை பொறுத்த வரைக்கும் அது உலகத்தில் ஜுன்னத்துன், ஒரு கேடயம். என்ன கேடயம்? பாவத்திலேருந்து எங்களை பாதுகாக்குது. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இரண்டாவது விஷயம் மறுமையுடைய நாளையில் நரகத்தில் என்ன செய்யும்? பாதுகாக்கும் கேடயம். மறுமையுடைய நாளையில் நரகத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால், நோன்பை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். மறுமையில் என்ன செய்ய? பாதுகாக்கும். சரி, இப்போ இதில் நோன்போட இந்த ரமலான் மாதத்தோட எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய அஹ்லாக்க பண்பை கனெக்ட் பண்ணாங்க? எங்க கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க என்று பார்த்தால், வைதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹப். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் நோன்பு நோட்கிறார் என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் குறிப்பாக என்ன செய்கிறாரு? ஒருத்தர் நோன்பு நோட்கிறார் என்று சொன்னால் இயல்பாகவே நோன்பு நோட்கக்கூடியவர்களிடத்தில் இருக்கணுமானது, நோன்பு நோட்காதவர்களிடத்திலே இருக்கணுமானது. நோன்பு நோட்கக்கூடியவர்களிடத்திலே இருக்கணும், நோன்பு நோட்காத ஒரு முஸ்லிம் இடத்திலே இருக்கணும். என்னது? ஃபலா யர்ஃபுஸ், தூசணம் பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாது? தனது வார்த்தைகளில் அழுக்கான வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அது மட்டுமல்ல, வலா யஸ்ஹப், என்ன செய்ய மாட்டார்? ஒரு ஒழுக்கம் இல்லாமல் கத்தி திரிய மாட்டார். ஒழுக்கம் இல்லாமல் என்ன செய்கிறது? கத்தி திரிகிறது. ஒழுக்கம் இல்லாமல் கத்தி திரிகிறது. இந்த வேளையில் என்ன செய்ய மாட்டார்? ஒருவர் ஒரு ஒழுக்கமாக கண்ணியமாக இருக்கக்கூடியவர், அவருடைய வார்த்தையிலிருந்து அசுத்தமான வார்த்தைகளும் வெளியாகாது. அவருடைய வார்த்தையிலிருந்து அசுத்தமான வார்த்தையும் வெளியாகாது. அதே நேரத்தில் ஒழுக்கம் இல்லாமல், அந்த டிசிப்ளின் இல்லாமல் நடக்கிற மாதிரி கத்தி பேசுறது, கூச்சலிட்டு திரிகிறது, இந்த மாதிரியான நடவடிக்கையும் என்ன செய்யாது? அவரிடத்தில் ஒரு அமைதி காரணப்படும். ஒரு அமைதி. இந்த கூச்சலிட்டு திரிய மாட்டாரு, கத்தி திரிய மாட்டாரு, ஒழுக்கமாக இருப்பாருனாக்கா அதில் என்ன எதிர்பார்க்கப்படுது? ஒரு அமைதியானவராக இருப்பார், ஒரு சாந்தமானவராக இருப்பார். யாரு? ஒரு நோன்பாளி. ஃபஇன் சாப்பஹு அஹதுன் அவ் காத்தலஹு, யாராவது ஒருவர் அவரை ஏசினாலோ அல்லது அவரோடு சண்டையிட வந்தாலோ, அவர் இன்னி உம்ருஉன் சாயிம், அவர் எப்படி சொல்ல வேண்டும்? அவர் எப்படி விலகி போக வேண்டும்? நான் நோன்பாளி என்று என்ன செய்ய வேண்டும்? விலகி போக வேண்டும். அப்போ அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானின் ஊடாக எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய, எங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சியை தர்றாங்க. என்ன விஷயத்தில்? அஹ்லாக்கில், நல்ல ஒழுக்கத்தில், கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிற இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்கிறார்கள்? ஒரு அழகான ஒரு வழிமுறையை காட்டி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள். ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஉ வல் ஆதஷு, இல்லல் ஜூஉ வல் ஆதஷு. அதிகமானவர்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு எப்படி இருக்குது என்று சொன்னால், அதில் வெறும் பசித்திருக்கிறதும் தாகித்திருக்கிறதையும் தவிர அந்த நோன்பின் ஊடாக அவர்கள் என்ன செய்யலை? எந்த விதமான மாற்றமும் வரையில்லை. எந்த விதமான மாற்றமும் அவரில் வரல. ஒரு ஒழுக்கமானவராக, கண்ணியமானவராக, நல்ல பண்பாடுடையவராக அவர் என்ன செய்யலை? அவர் இப்பேற்பட்டவர்கள் தான் அதிகமானவர்கள் என்ன செய்கிறார்கள்? நோன்பாளிகளில் காணப்படுகிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்கிறார்கள். அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, மன் லம் யதா கௌல ஸூர் வல் அமல் பிஹி, ஒருவர் என்ன செய்கிறாரு? நோன்பு நோற்றிருக்கிறாரு, ஆனால் நோன்பு நோற்றுவதற்கு பிறகும் அவருக்கு பொய் பேசுறதை விட முடியல. பொய்யாக நடந்து கொள்றதை என்ன செய்யல? பொய்யான பாசாங்க நடிப்பு, நல்லவனை போன்று நடிப்பது, நம்பிக்கையானவர்களை போன்று நடிப்பது, இந்த மாதிரி பொய்யை பேசுறதையும் அவரால் நிறுத்த முடியல.
பொய்யாக நடந்து கொள்வதையும் என்ன செய்யலை, மனிதர்களோடையும் அப்படித்தான் இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன செய்கிறாரு, ஒரு நேர்மை இல்லை, ஒரு உண்மைத்தன்மை இல்லை, என்ன செய்கிறாரு, பொய்யாக நடந்து கொள்கிறாரு. அப்போ இப்படி ஒருவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னார், இது ரெண்டையும் உடல்ல ஆன நோம்பாளியாக இருக்கிறாரு, இது ரெண்டும் என்ன செய்யலை, உடல்ல நோம்பாளியாக இருக்கிறான்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யதா தஆமஹு வ ஷரபஹு. இவர் பசித்திருக்கிறதுல, தாகித்திருக்கிறதுல, உண்ணாமல் இருக்கிறதுல, பருகாமல் இருக்கிறதுல அல்லாஹ்க்கு எந்த விதமான தேவையும் இல்லை. என்ன இவருடைய நோன்பால எந்த விதமான பலனும் இவருக்கு என்ன செய்யப்படுறதில்ல. கடமையை நிறைவேற்றினார் என்கிற லெவலில் வருவார், ஆனால் நோன்பினூடாக பயனடைந்தார் என்கிற லெவலுக்கு வருவாரா, அந்த இடத்தை அடைவாரா? அந்த இடத்தை என்ன செய்ய முடியாது, அவரால் அடைந்து கொள்ள முடியாது அப்படின்னாங்க. அப்போ கண்ணியமான சகோதரர்களே, ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம்தான், நாம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தான் என்னென்னா, ரமலான் அடைஞ்சால் முதலாவது எப்படி ரமலானில் கட்டாயம் நோன்பு நோக்கணுமோ, கட்டாயம் நோன்பு நோக்கிறதுல அவதானம் கவனம் செலுத்தணுமோ, இரண்டாவது விஷயம் ஒரு நோன்பாளி என்கிறவரே சார்ந்த குணம் உடையவராக இருப்பார். ஏசுறவருக்கும் ஏசிக்கிட்டு போக மாட்டார், சண்டைக்கு வரவரோடையும் சண்டைக்கு கொண்டு என்ன செய்ய மாட்டார், நிற்க மாட்டார். அவர் தன்னை என்ன செய்வார், நான் ஒரு நோன்பாளி, நான் ஒரு முக்கியமான இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி விலகிக் கொள்வார். அதே நேரத்தில் ஒரு நோன்பாளி பொய்யாக என்ன செய்ய மாட்டார், நடந்து கொள்ள மாட்டார். நம்பிக்கை இல்லாத ஒரு நடவடிக்கை அவர்கிட்ட என்ன செய்யாது, நேர்மையற்ற ஒரு நடவடிக்கை அவர்கிட்ட என்ன செய்யாது, இருக்காது. பொய் பேச மாட்டார், தூசணங்கள் பேச மாட்டார், கூச்சலிட்டு சப்தமிட்டு ஒழுக்கம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டார், அமைதி இல்லாத ஒரு ஆளாக என்ன செய்ய மாட்டார், நடந்து கொள்ள மாட்டார். இது யாரு, இது நோன்பாளி, இது நோன்பாளி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், ஒரு நோன்பாளிக்கென இதை கனெக்ட் பண்ணுறதுனுடைய காரணம் என்னென்னா, பசிச்சிருக்கிறாரு, தாகிச்சிருக்கிறாரு, ஆசைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறாரு என்று சொன்னால் அவர் என்ன செய்யக்கூடாது, அந்த அந்த சந்தர்ப்பம் இருக்குது அவனோட உடம்புல என்ன செஞ்சிருக்கும், ஒரு பலகீனம் உண்டு. வளமை சாப்பிட்டு வர பலத்தை விட சாப்பிடாம இருக்கிறதுல ஒரு பலகீனம் இருக்குமா இல்லையா? அதனால தானே பிரயாணிக்கு நோன்புக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோயாளிக்கு ஏன் நோன்புக்கு தேவையில்லைங்கிறாங்க, ஒரு பலகீனம், நோய்ங்கிறது ஒரு பலகீனம், நோன்பு நோட்டாருன்னா இன்னும் பலகீனம் தெரிஞ்சிடுவார். அப்போ ஒரு பலகீனமான ஒரு நிலையில் இருக்கிற நேரத்தில் அவருக்கு வாய்ப்பு அதிகம் என்னத்துக்கு, ஒதுங்கி போகிறதுக்கு, அமைதியாக இருக்கிறதுக்கு. கத்தி கூச்சலிட்டுக்கிட்டு ஒருத்தர் சண்டைக்கு வந்தால் இவர் 2 படி மேலே போயிட்டு சண்டைக்கு எல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு, ஒதுங்கி இருக்கிறதுக்கு அவருடைய உடலே என்ன செய்யப்படுகிறது, உடலே தயார்படுத்தப்படுது. நோன்பாளிக்கு இயல்பாக என்ன செய்யுது, அதை பசித்திருக்கிறது, தாகித்திருக்கிற நேரத்தில் மனசில் ஒரு விதமான ஒரு அமைதி ஒன்று ஏற்படுது. அவரில் ஒரு சைலன்ஸ் ஒன்று என்ன செய்யுது, ஒரு விதமான ஒரு அமைதி ஒன்று வருது. அப்போ அந்த நோன்பு என்கிறதுடைய இயல்பான குணமே அவரை அமைதிப்படுத்தி, அவரை சாந்தமாக வச்சு, அவர் எதிலையும் ஆக்ரோஷம் அடையாமல் இருக்கிற ஒரு தன்மையை இயல்பாகவே ஃபாஸ்டிங்கிறது என்ன செய்யுது, ஏற்படுத்துது. அப்போ அது நல்ல சந்தர்ப்பமாக இருக்குது. அவரோட ஒருத்தன் கொண்டு வந்தா கூட இவர் போகாமல் நோம்பாளியாக இருந்துகிட்டே இவர் தேவையில்லாத பேச்சு பேசுகிறாரு, சண்டை பிடிச்சி திரியிறாரு, கத்திக்கிட்டு திரியிறாரு, கொண்டு சண்டைக்கு நிற்கிறார் என்று சொன்னால் நோன்பு இல்லாத நேரத்தில் இவர் எப்படி இருப்பார்? உடலும் உள்ளமும் ஒரு அமைப்பாக என்ன செய்து நோன்பினூடாக அமைக்கப்படும் பொழுதே இவர் கொண்டு போகிறாருண்டா, நல்லா சாப்பிட்டு நல்லா குடிச்சு நல்லா திடகாத்திரமாக இருக்கிற ஒரு காலத்தில் இவர் எவ்வளவு பேசுவார், இவர் எவ்வளோ கொண்டு என்ன செய்வார், சண்டைக்கு போயிடுவார். அப்போ இது என்ன செய்யப்படணும், எந்த இடத்துல எது பயிற்சி செய்யப்படுறதுக்கு ரொம்ப எளிதான ஒரு கட்டமைப்பாக இருக்குதோ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அந்த நேரத்திலே இது உங்களுக்கு வராட்டி மற்ற நேரத்தில் வருமா? உடல் இயல்பாக அமைதியாக இயங்குகிற நேரத்திலேயே உங்களால் அமைதியாக இருக்க முடியலை, ஒழுக்கமாக கண்ணியமாக இருக்க முடியலை, ஆக்ரோஷம் இல்லாமல் நடந்து கொள்ள முடியலை என்று சொன்னால் நோமனான காலத்தில் உங்களால் அது செய்ய முடியுமா? முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நோன்பாளி அவர் என்ன செய்யணும், அவர் அஹ்லாக்கில், நல்ல பண்பில், அமைதியில், சார்ந்த குணத்தில் என்ன செய்ய வேண்டும், அதிகூடிய கவனம் செலுத்தணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் அது இன்னும் வலியுறுத்தி சொன்னாங்க. ஒருத்தர் என்ன செய்கிறாரு, நோன்பு பிடிக்கிறாரு, அவரில் நல்ல அமைதி வரல, ஒரு சாந்தமான குணம் வரல, ஒரு நிதானமான ஒரு அமைப்பு வரலன்னு சொன்னால் அவர்கிட்ட நோன்பால் அவருக்கு என்ன இல்லை, பயன் இல்லைன்ட்டாங்க. அவருடைய நோன்பால் ஒருத்தர் பொய்யை பேசிக்கிட்டு, நோன்பு பிடிச்சிக்கிட்டும் போய் பேசிக்கிட்டு திரிகிறாரு, நோன்பு பிடிச்சிக்கிட்டும் உண்மையாக இல்லை, நேர்மையாக இல்லை என்று சொன்னால் அவருடைய அந்த நோன்பில் அவர் இருக்கிற அந்த என்னது சாப்பாடை தவிர்ந்து இருக்கிறதுல, குடிபானத்தை தவிர்ந்து இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனம், கடமை நீங்கியதாக எழுதப்படும். ஆனால் அந்த மாற்றம் பெற்றவராக அவர் மாறுவாரா? அந்த மாற்றம் பெற்றவராக மாற மாட்டார் என்கிறத நாம் என்ன செய்யணும், நாம் புரிஞ்சு கொள்ளணும். அது மட்டுமல்ல,
இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நீங்கள் எல்லாரும் ஹதீஸில் படிச்சிருப்பீங்க. என்ன ஹதீஸு? சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் 813. நிறைய பகுதியில் சஹீஹுல் புகாரிலே நிறைய இடத்துல வருது, சஹீஹ் முஸ்லிம்லேயே நிறைய இடத்துல வருது. ஒரு இடத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். 813வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹுடைய ஒரு செய்தி. ரமலானுடைய மாதம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யப்படுது? அதுவும் அந்த ஹதீஸில் வரும் பொழுதே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் என்ன செய்கிறாங்க? ஆரம்ப ரமலான்லேருந்து எதிர்பார்த்திருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? எதிர்பார்த்திருக்கிறாங்க. அப்போ லைலத்துல் கத்ர் எப்போங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யப்படுது? அறிவிக்கப்படுது. இந்த குறிப்பிட்ட தேதியில் தான் என்னது? லைலத்துல் கத்ர். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அறிவிப்பு செய்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் வார நேரத்தில் என்ன பார்த்தாங்க? ஃபதலாஹா ரஜுலானி மினல் அன்சார். அந்த ஹதீஸில் வருது, ஃபதலாஹா ரஜுலானி மினல் அன்சார். அன்சாரிகளை சேர்ந்த இருவர் தலாஹா ஒருத்தருக்கொத்தர் ஆக்ரோஷமாக ஏசி பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த 2 பேரையும் அறிவிப்பு செய்கிறதுக்கு வாராங்க. 2 பேரும் சண்டை பிடிச்சிருக்கிறத பார்த்ததோடையே சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, என்னது? நான் உங்களிடத்தில் என்ன செஞ்சேன்? இப்போ வந்தேன். லி உஹ்பிரக்கும் பி லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட மிக பெருமதியான சிறந்த ஒரு இரவை நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வந்தேன்? ஒருத்தர் 1000 மாதங்கள் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் 1000 மாதங்கள் இஹ்லாஸோட அமல் செஞ்சால் அது கிடைக்கிற நன்மையை விட அந்த ஒரு இரவையில் செய்யக்கூடிய நன்மைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? நம்ம 1000 மாதம் உள்ளது வாழுவோமா? ஒரு மாதம் வாழ்ந்தாலும் 100க்கு 100 இஹ்லாஸோட அமல் செய்வோமா? இல்லை, யோசித்து பார்ப்போமே. 100க்கு 100 இஹ்லாஸோட அமல் செய்வோமா? அப்போ 1000 மாதம் வாழ்ந்த ஒருவர், 1000 மாதமும் நல்ல இஹ்லாஸோடு அமல் செய்த ஒருவர், அவருக்கு கிடைக்கிற நன்மையை விட இந்த ஒரு ராத்திரியில் செய்கிற இஹ்லாஸோட செய்கிற, ஈமானோட செய்கிற, இஹ்திசாபோட நன்மையை எதிர்பார்த்து செய்கிற அந்த அமலுக்கு அல்லாஹ் அவ்வளோ சிறப்பு வச்சிருக்கிறான். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு இரவை மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கான ரசூலுல்லாஹ் வரும் பொழுது இந்த 2 பேரும் ஒருத்தருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? கோவதாவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏசி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, முரண்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆக்ரோஷமாக கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்ததோடைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன்னி ஊஸீதுஹா. வேறு சில ரிவாயத்தில் வருது நுஸ்ஸீதுஹா. எனக்கு என்ன செய்யப்பட்டுருச்சு? மறக்கடிக்கப்பட்டுருச்சு. எனக்கு தஹர்ரவ். நீங்கள் லைலத்துல் கத்ர் என்ன செய்யுங்க? தேடுங்க. ஃபில் அஷ்லி அவாஹிரி ஃபில் வித்ரி. கடைசி 10ல் ஒற்றைப்படையில் என்ன செய்யுங்க? தேடுங்க. எனக்கு அது ஸ்பெசிஃபிக்காக அந்த டேட் என்ன செய்யப்பட்டுருச்சு? அப்படியே மறக்கடிக்கப்பட்டுருச்சு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அப்போ கண்ணியமான சகோதரர்களே, நாம் விளங்கணும் என்ன? இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பிறகு சரி, அதுலேயும் ஏதாவது ஒரு கயிறு இருக்கும் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க? வேற ஒன்றும் செய்யலாது. அதுலேயும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருப்பான்? ஒரு கயிறை நலவை வைத்திருப்பான் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சரி தேடிக்கோங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க? ஒரு மனக்கவலையோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி திரும்பி போனாங்க. அப்போ நம்ம புரிஞ்சு கொள்ளணும், இந்த ரமலானில் நோன்பு நோட்கிறது கட்டாயம் கடமைங்கிறது போல அந்த நோன்பாளியில் ஒரு பக்குவம், ஒரு அமைதி, ஒரு நிதானம், ஒரு சாந்த குணம், ஒரு நல்ல பண்பு, பேச்சுவார்த்தையில் ஒழுக்கம். நம்மளோட யாருக்காவது சண்டைக்கு வந்தாலும், இல்லைப்பா என்னால் எல்லாம் என்ன செய்ய முடியாது, இந்த அளவுக்கெல்லாம் எனக்கு பேச முடியாது, விட்டு போட்டுருவோம், நான் உன்னை மன்னிச்சு விட்டுருந்தேன், இல்லாட்டி நான் விலகி கொள்கிறேன், என் மேலே தான் குற்றம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடணும்? நாம் ஒன்று கொண்டு நிற்கும் பொழுது அவ்வளவு புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவையே மறந்துட்டோம் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்கள், எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பிடிக்கக்கூடிய சண்டைகளுக்காக எவ்வளவு கைதுகளை இழந்து கொண்டிருக்கிறோம். லைலத்துல் கத்ரை விட ஒரு சிறந்த ஒரு பொக்கிஷம் இருக்குதா? லைலத்துல் கத்ரை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷம் ஒன்று இருக்குதா? அதுவும் யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோடையும் சண்டை பிடிக்கல, அவங்க யாரோடையும் ஏசி பேசல, அவங்களோட யாரும் சண்டை பிடிக்கவும் இல்லை. அவங்க அறிவிப்பு செய்ய போன இடத்துல 2 பேர் சண்டை பிடிக்கிறத பார்த்தாங்க, அவங்களுக்கு அது அப்படி என்ன செய்யப்பட்டுச்சு? அப்போ 2 பேர் சண்டை பிடிக்கிற அந்த நிலையில் அதை பார்த்ததோடையே இவ்வளோ பெரிய ஒரு ஹைரான பரக்க ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம், முபாரக்கான பரக்கத் மட்டுமே பொருந்திருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இரவையில். என்ன இரவு? லைலத்துல் கத்ர். அந்த இரவையில் ஜிப்ரீல் இறங்குறாரு, எல்லா தனஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, எல்லா மலக்குமார்களையும் என்ன செய்கிறாங்க? அந்த இரவையில் இறங்குறாங்க.
சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அந்த நாளில் மட்டும் ஒரு சலாம், ஒரு அமைதி, மன நிம்மதி இறக்கப்படுகிறது. அந்த மனைதியும் அந்த சலாம், அந்த ஈடேற்றம், அந்த அமைதி, மன நிம்மதிங்கிறது மிச்ச நேரம் நீடிக்காது. அதுக்கு ஒரு டிமாண்டு, அந்த இரவையில் இறங்கக்கூடிய சலாமுக்கு கூட ஒரு டிமாண்டு. ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தோன்றும் வரைக்கும் தான் அந்த சலாமும் இருக்கும். ஃபஜ்ர் சுபஹ் அதான் சொல்லிட்டா அந்த சலாம் உயர்த்தப்பட்டுரும். சுபஹுடைய அதான் சொல்லிவிட்டால் அந்த சலாம் உயர்த்தப்பட்டுரும். அவ்வளவு பொறுமதியான ஒரு இரவு. அப்ப ஃபீ லைலத்தி முபாரக்கா, பரக்கத் மட்டுமே அந்த இரவுல சூழ்ந்திருக்கும். சலாமுன் படர்ந்திருக்கும். இது சலாம், அல்லாஹ்வுடைய சலாம், ஈடேற்றம், அமைதி, நிம்மதி. அதுவும் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு டிமாண்ட் எல்லாம் வச்சிருக்கிறான். ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் சுபஹுடைய அதான் வரும் வரைக்கும் தான். சுபஹுடைய அதான் வந்துருச்சா அதெல்லாம் என்ன செஞ்சிடும். அப்போ இவ்வளவு ஒரு டிமாண்ட் பண்ணப்பட்டு ஹைரும் பரக்கத்தும் ஈடேற்றமும் அமைதியும் ஒரு டிமாண்ட் பண்ணப்பட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு இரவு மறக்கடிக்கப்படுதுன்னா ஒரு மிகப்பெரிய சொத்தை நாம் என்ன செஞ்சிட்டோம். ஒரு சின்ன சர்ச்சை, 2 பேருக்கு நடந்த ஒரு வாய் தர்க்கத்தால் மறக்கடிக்கப்பட்டிருச்சு. நம்ம விளங்கணும், நாம் பிடிக்கிற சண்டையால், நாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான எங்களுடைய தொடர் மனக்கசப்புகளால் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எங்களை அறியாமல் நிறைய கயிறுகளை நாம் இழந்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியலையோ அது தெரியறதுக்கு ஒரு வேளை நீண்ட காலம் போகலாம். நாம் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், நாம் நிறைய கயிறுகளை நம்மளோட வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், இழந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், நம்ம புரியணும். அப்போ என்னென்னா மனிதனில் மாற்றம் வரணும். மாற்றம் வரலைன்னு சொன்னால் என்னது, யாம எவ்வளவு தான் சட்டம் கழிச்சு வாய்க்கிலேயே சட்டம் கழிச்சு வாரம் போகிறவனுக்கு எல்லாம் ஃபத்வா கொடுத்து தெரிஞ்சும் வேலை இல்லை. நம்மளில் மாற்றம் வராட்டி வேலை இருக்குதா, பிரயோசனம் இருக்குதா? வாரம் போகிறவனுக்கெல்லாம் இவன் பச்சை, இவனுக்கு வேலை இல்லாதவன், இவன் முனாஃபிக்கு, இவன் முஷ்ரிக்கு, அவன் பித்தத்துக்காரன், அவனில் ஒன்றும் இல்லை. வாரம் போகிறவனுக்கு எல்லாம் நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வாரம் போகிறவனுக்கெல்லாம் நம்ம சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளில் மாற்றம் வரலன்னா இல்லை, எவ்வளோ கவலையான ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு கவலையான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்கள். ஒரு விபச்சாரம் செஞ்சு ரிசல்ட்டை வந்து தண்டனையை கேட்டு பெற்று, விபச்சாரம் செஞ்சு ரிசல்ட்டை வந்து தண்டனையை கேட்டு பெற்று அவருக்கு அடிக்கப்படக்கூடிய அந்த கல் போய் பட்டு அதுக்கு பிறகு அந்த ரத்தம் பட்டத்தை ஒரு சஹாபி சீன்னு சொன்னாரா இல்லையா? ஹதீஸெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஒரு சஹாபி ஷீ என்று சொன்னதுக்கு ரசூல் என்ன சொன்னாங்க, இவருடைய இந்த தௌபாவை இந்த மக்கா இந்த மதீனா ஃபுல்லாக என்ன செஞ்சு இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கிற இந்த ஊருக்கே பங்கிட்டாலும் என்ன செய்யும், அந்த தௌபா இன்னும் பேலன்ஸ் ஆகும். அந்த தௌபா என்ன செய்யும், இன்னும் அவ்வளோ நிறைய தௌபா என்ன செஞ்சிருக்கிறாரு, மன்னிப்ப அல்லாஹ் இடத்துல அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா இடத்துக்கு இதெல்லாம் ஒரு பாவியுடைய விஷயத்தில் அவர் நன்மை என்ன செய்கிறார், தனக்கான தன்மையை பெற்றுக்கொண்ட நேரத்தில் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, கெட்ட எண்ணம் அவன் மேலே என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதனுக்கு வரக்கூடாதுன்னு. அப்போ கண்ணியமான சகோதரர்களே, எங்களில் என்ன செய்யணும் என்றால் நல்ல உணர்வுகள், நல்ல சிந்தனைகள் எங்களில் கட்டாயம் என்ன செய்யப்படணும், உருவாக்கப்படணும். அப்போ ரமலானுடைய நோன்பு எங்களில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு 2வது முக்கியமான அமல் தான் என்னது, நல்ல அஹ்லாக், நல்ல பண்பு என்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சு கொள்ளணும். 3வதாக எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், வலியுறுத்தி ஸ்பெஷலாக கூறப்பட்ட ஒரு விஷயம் தான் கியாமுல் லைல், இரவையில் என்ன செய்வது, நின்று வணங்கு, இரவையில் தொழுகையில் ஈடுபடுவது, கியாமுல் லைல். இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக தெரிஞ்சது. கியாமுல் லைலை பொறுத்த வரைக்கும் அது எல்லா காலமும் உள்ளது தான். ஏன்னா ரமலானுக்கு மட்டும் ஸ்பெஷலா, இரவுடைய வணக்கம்ங்கிறது ரமலானுக்கு மட்டும் ஸ்பெஷலா இல்லை, அது எல்லா காலமும் உள்ள ஒன்று தான். அப்படிங்கிறது நாம் என்ன செய்யணும், நாம் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ கியாமுல் லைலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, யார், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கியாமுல் லைல் தொழுவார்கள் என்றால் அவருடைய பாதங்கள் எல்லாம் என்ன செய்துவிடும், தடித்து விடும், வீங்கி விடும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தவறமத் கதமாகும், அந்த கால் வீங்கினதை பார்த்து நான் ஒரு தடவை கேட்டேன், உங்களோட முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்க தக்கன இவ்வளவு அமல் செய்யணுமா அப்படின்னு நான் கேட்ட நேரத்தில் என்ன சொன்னாங்க, அஃபலா கூனு அபதன் ஷக்கூரா, நான் அதிகப்படியாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா, அதிகப்படியாக ஷக்கூரானா என்ன, அதிகப்படியாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று அல்லாஹ்வுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாத காலத்திலேயோ, ரமலானிலோ அல்லது ரமலான் அல்லாத காலத்திலேயோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யஸீது ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி 11 ரக்காத்தன், 11 ரக்காத்தை விட என்ன செய்ய மாட்டார்கள், கூட்ட மாட்டார்கள். 11 ரக்காத்தை விட என்ன செய்ய மாட்டாங்க, கூட்ட மாட்டாங்க.
11 ரக்காத்து என்ன செய்வாங்க, ஸ்பெசிஃபிக்காக தொழுவாங்க. அதே நேரத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாட்ட வந்து ஒரு சஹாபி கேட்டார், எனக்கு ரசூல்லா ஒரு தாபியி வந்து கேட்குறாரு, எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரவு வணக்கத்தை பற்றி என்ன செய்யணும், எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்கன்றாரு. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அஅலமு அஹ்லில் அர்தி பிவித்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரின் இரவு வணக்கம் கியாமுல் லைல் வித்ரை பற்றி தெரிந்த இந்த பூமியிலேயே வாழக்கூடியவர்களில் மிகவும் தெரிந்தவர் ஒரே ஒரு ஆள். யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு. அப்போ வந்து கேட்க அந்த வரலாறு சொல்கிறாங்க. மக்கால தொழுந்தது ஒரு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் ஜமாத்தாக ரசூலுல்லாஹ் கியாமுல் லைல் இரவுடைய வணக்கத்தை என்ன செஞ்சாங்க, ஜமாத்தா தொழுந்த அந்த வரலாறு ஹிஸ்ட்ரி அப்படியே சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய இரவு வணக்கத்தை பற்றி ரொம்ப ரொம்ப அறிந்தவங்க யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னன்னு, 11 விட என்ன செய்யலை, கூட்டலை. ஆனால் அந்த 11 எப்படி இருக்கும் என்றால், லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய நீளத்தை பற்றி அழகை பற்றி என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்கும், அந்த அளவுக்கு அழகாக இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த கியாம், அந்த ருகூ, அந்த சுஜூத் எல்லாம் என்ன செய்யும், ரொம்ப நீளமாக இருக்கும். அப்படி என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதனால் ரமலான் அல்லாத காலத்திலேயோ நாம் தொழ வேண்டிய தொழுக கியாமுல் லைல் இரவுடைய வணக்கம், அதாவது இஷாவை தொழுந்துட்டு சுண்ணத்துக்கு பிறகு தொழுந்துட்டோம்டா அந்த சுண்ணத்துக்கு பிறகுல இருந்து ஃபஜ்ருடைய அந்த நேரம் வரும் வரைக்கும் எங்களுக்கு இரவுடைய வணக்கம் கியாமுல் லைல தாராளமாக என்ன செய்யலாம், தாராளமாக தொழலாம். அந்த தொழுகை எத்தனை ரக்காத்து? 11 ரக்காத்து. அந்த தொழுகை எத்தனை ரக்காத்து? 11 ரக்காத்து. அந்த இரவுடைய நேரத்தில் தொழுறதுனால அதுக்கு பேர் என்னது, கியாமுல் லைல். அந்த கியாமுல் லைல் 11 ரக்காத்து ஒற்றைப்படையாக தானே முடிக்கணும், அதனால் அதுக்கு பேர் என்னது, வித்திர். அந்த கியாமுல் லைலுக்கு என்ன ஃபுல் பேர், வித்திர். இன்னொரு பேர் வித்திர். இரவில் தொழுவதனால கியாமுல் லைல், ஒற்றைப்படையில் முடிக்கிறதுனால அதுக்கு பேர் வித்திர். அதே தொழுகையை நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கு பிறகு தொழ போகிறோம் என்றால் அதுக்கு என்ன பேர், தஹஜ்ஜுத். ஏன்னா அரபில் தஹஜ்ஜதா உறங்கி எழுந்தான்னு அர்த்தம். அதே தொழுகை தான், அதே 11 ரக்காத்து தான் நாங்கள் தூங்கி எழுந்து என்ன செய்ய போகிறோம், தொழ போகிறோம்னா அதுக்கு என்ன செய்யறது, தஹஜ்ஜுத். அதே தொழுகை அது அமைதியாக நீட்டி நிதானமாக தொழப்படணுங்கிறதுனால அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்? அது அமைதியாக நிதானமாக நீட்டி தொழணும், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்? தராவிஹ். தர்வீஹத்துன். ரவ்வஹ என்றால் ஆறுதலாக அமைதியாக செய்தான் என்று அர்த்தம். ஆறுதலா பதறி அவசரம். இப்போ ஃபர்லான தொழுகை அப்படி இல்லை, ஃபர்லான தொழுகையே டக்குன்னு தொழணும். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஃபர்லான தொழுகையை தொழுறதுக்கு என்ன செய்வாங்க, வயதாளிகள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, பிள்ளைகளோடு வருவாங்க, நீண்ட நேரம் வேலைகளை செஞ்சுட்டு வேலையை முடிச்சுட்டு தொழுறோம். ஃபல் யதஜவ்வஸ், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அது சுருக்கமாக தொழுங்க. ஃபர்லான தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது சுருக்கமாக நம்ம தொழிற்சி முடிச்சிடணும். ஆனால் இந்த சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், நல்ல நீட்டி நிதானமாக அமைதியாக நல்ல ஓய்வெடுத்து, அதுதான் தர்வீஹத்துன் தராவீஹ் என்று. ஒரே தொழுகைக்கு 4 பேர், அதனுடைய தன்மைகள் 4 விதமாக வர்றதுனால ஒரே தொழுகைக்கு 4 பேர் அல்லாமல் என்னது அல்ல, 4 தொழுகை இல்லை, என்னது இல்லை, ஒரு தொழுகை அதனுடைய தன்மைகளை வைத்து. இப்போ உதாரணமாக அஸ்லம் என்றா யாரு? சுலைமான் பாய், நான் தானே அஸ்லாம். அபு ஐமன் என்றா யாரு? அதுவும் நான், என் மகன் பேர் ஐமன். இப்னு சபூருதீன் என்றா யாரு? சபூருதீனுடைய மகன் நான் தான். அது விளங்கிதா? அவ எனக்கே என்ன செய்யலாம், சபூருதீன் இப்னு சபூருதீனுடைய மகன்னா நான் தான். அது இங்கே யாராவது சபூருதீன் மகன் இருக்கிறீங்களா? இல்லையே. விளங்கிதா? ஐமன்டா தந்தை யாராவது இருக்கிறீங்களா? அபு ஐமன், நான் தான் அபு ஐமன். அஸ்லமும் யாரு தான், நான் தான். விளங்குதா? அப்போ என்னண்டா, ஒரு விஷயம்தான், ஒரு 11 ரக்காத்து அதை இரவுல தான் தொழணும். அந்த கியாமுல் லைல் இரவுல தான் 11 ரக்காத் தொழணும். இஷாவை தொழுந்துட்டு சுன்னத்தை தொழுந்ததுக்கு பிறகுல இருந்து ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் அந்த டைம் இருக்குது. நீங்கள் எப்படியும் தொழுந்து கொள்ளலாம். 4 ரக்காத்தை தொழுந்துட்டு தூங்குறீங்க, எந்திரிச்சு மற்ற 7 தொழுறீங்க, பரவாயில்லை. இல்லைன்னா 11ஐயும் தொழுந்துட்டு தூங்குறீங்க, பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஒரே அடியாக தூங்கிட்டு எந்திரிச்சு என்ன செய்ய போகிறீங்க, ஸலாத்து தஹஜ்ஜுத். எல்லாம் ஒரு தொழுகை தான். ஒரு தொழுகையோட தன்மைக்கு ஏற்ப என்ன செய்யுது, பெயர் வித்தியாசப்படுது. இப்போ அப்படியே வச்சிருக்குது. கியாமுல் லைல்னா அது ஒரு தொழுகை, அது கணக்கு விலகி இல்லை. தராவீஹ்னா அது 20 ரக்காத்து. வித்திருன்னு சொன்னால் அது 11 ரக்காத்து.
தஹஜ்ஜுதுன்னா அது படுத்தெளிமைக்கு பிறகு எவ்வளவும் சொல்லலாம். அது நஃபில் தொழுகைன்றாலும் என்னது, இப்போ இது நஃபில் தானே, சுன்னத்தான தொழுகை தானே, நஃபிலான தொழுகை தானே, ஆனால் வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும், நம்ம இதில் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. குழப்பிக்கொள்ளதுக்கு ஒன்றுமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயத்தை நம்ம பேரை வச்சுக்கிட்டு ஏன்னா ஒரு ஆளை 4 பேர் வச்சு தேடினா எவ்வளோ கவலையாக இருக்கும். ஒரு ஆளை தான் நம்ம என்ன செய்யணும் தேடுறோம், 4 பேரை வச்சு 4 பக்கமாக தேடினா என்னது, அப்போ என்னது எவ்வளோ ஒரு கவலையான ஒரு விஷயம். அப்போ அதனால் நம்ம மார்க்க விஷயத்தில் நம்ம கேட்டு படித்து தெளிவாக என்ன செய்யணும் இருக்கணும். அதே நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர், யார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுடைய ஒரு ஹதீஸ் கூட வருது, இரவுடைய தொழுகையை நீங்கள் என்ன செய்யுங்க, இரவுடைய தொழுகை மஸ்னா 2 ரக்காத்தான் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தொழணும். ஃபைதா ஹஷீத சுபுஹ ஆகிரும்னு பயப்படுறீங்களா இருந்தால் ஃபவுத்திர் என்ன செய்யுங்க, வித்திர என்ன செய்யுங்க, வித்திராக்கி டக்குன்னு வித்திர தொழுதுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் வருது. அப்போ இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரத்தில் இது கேட்டுட்டு இருக்கிறவருக்கு என்ன செய்யுது, ஒரு சந்தேகம் ஒன்று என்ன செஞ்சிருச்சு வந்துடுது. என்ன 2 தொழுவுங்க, சுபகுடைய நேரம் வந்துடும், ஆயிரிச்சோன்னு பயம் வந்தால் டக்குன்னு 1 ரக்காத்தை தொழுந்து முடிச்சிருங்க, ஒற்றையாக்கிருங்க என்று சொல்கிறாரு. இது என்ன 2 அப்போ நம்ம சுமக்கா என்னது, அவர் பார்த்தாரு குவான்டிட்டியை பார்த்தாரு, அவர் பார்த்தாரு என்னது குவான்டிட்டி அவர் சொல்கிறாரோ, நிறைய எத்தனை 2 தொழுதா எவ்வளோ தொழலாமோன்னு அந்த டவுட் வந்ததோடையே டக்குன்னு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறாருண்டாக்கா கேள்வி கேட்குறாரு, மஸ்னா 2 தொழுங்கன்றீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்குறாரு. சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய அறிவிப்பு எதில் வருது, சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய அறிவிப்பு 2 தொழுங்கன்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொன்னார், 2 யுசல்லிமு ஃபீ குல்லி ரக்காத்தைன், 2 ரக்காத் தொழுந்துட்டு சலாத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற அதைத்தான் நான் சொன்னேன். 2 தொழுதுக்கிட்டு போங்கன்னு அப்படின்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்லலை, எவ்வளோ குவான்டிட்டியாகவும் தொழுங்கன்னு சொல்லலை, எப்படி தொழணுங்கிற அந்த என்னது குவாலிட்டியை தான் சொன்னேன், விதத்தை தான் சொன்னேன். நான் என்ன சொல்லலை எவ்வளோ அப்படி நினச்சிடாதீங்க அப்படின்றாரு கடைசியில். என்ன சொல்றாரு, அப்போ சஹாபாக்கள் தெளிவான விளக்கம் கூட தந்திருக்கிறாங்க. நாம் 2 ரக்காத் தொழுந்துட்டு சலாத்தை கொடுத்துட்டு அடுத்த 2 ரக்காத்தை தொழுந்துட்டு சலாத்தை கொடுத்துட்டு இப்படி என்ன செய்வோம் நாங்கள் தொழுவோம். கடைசி 3 ரக்காத்தை என்ன செய்வோம், நாம் 3 ரக்காத்தை ஒரே அடிக்காக நாங்கள் தொழுவோம். நடுவில் 2 ரக்காத்துக்கு பிறகு நம்ம அத்தேன ரசூலா சொல்லிக்கிறாங்க, வித்திர மகரிபை போல மகரிபுக்கு ஒப்பாக்கிறாதீங்கன்னு. மகரிபுக்கு ஒப்பாக்கிறாதீங்கன்னு சொன்னதுலேருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸு நசாயி போன்ற வேறு நூட்களில் வருது. அப்போ மகரிபுக்கு ஒப்பாக்காமல் எப்படி தொழுறது, 3 தொழுறதுன்னா மகரிபில் 2 ரக்காத்தில் ஒரு அத்தியாயத்து, 3 ரக்காத்தில் ஒரு தஷஹுது, வித்திரில் அப்படி இருக்கக்கூடாது. அதை மகரிபுக்கு ஒப்பாக்காதீங்கன்னு அர்த்தம். அப்போ 3 தொழுங்க, மகரிபுக்கு ஒப்பாக்காதீங்க. 2 தொழுந்துட்டு 1 தொழுங்கண்டா மகரிபுக்கு ஒப்பாக்காதீங்கன்னு சொல்லணுமா, தேவையே இல்லை. 2 தொழுந்துட்டு 1 தனியாக தொழணும்னா மகரிபுக்கு ஒப்பாக்காதீங்கன்ற வார்த்தை வரவே தேவையில்லை. 3 தொழுங்க, மகரிபுக்கு ஒப்பாக்காதீங்கன்ற ஒரு நியாயம் இருக்குது. ஏன் மகரிபு 3 வித்திரும் கடைசியில் 3 தொழணும், அது எப்படி மகரிபுக்கு ஒப்பாக்காம தொழுறதுன்னு யோசிப்பானு இல்லையா. அப்போ அதுதான் அர்த்தம் என்னது, மகரிபுக்கு 2 தஷஹுது, 2வது ரக்காத்தில் ஒரு தஷஹுது, 3வது ரக்காத்தில் ஒரு தஷஹுது இருப்போம். நீங்கள் வித்திரில் என்ன செய்யக்கூடாது, 2வதுல அந்த தஷஹுது இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் ரசூல் என்ன செய்கிறாங்க, நீங்கள் 3 தொழணும், ஆனால் மகரிபுக்கு ஒப்பாக்கக்கூடாது. 3ஆக தொழணும், மகரிபுக்கு ஒப்பாக்க கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. சில நேரம் 5 தொழுவாங்க, 5வது ரக்காத்துல மட்டும்தான் உட்காருவாங்க ரசூலுல்லாஹ். 7 தொழுந்திருக்கிறாங்க, 7வது ரக்காத்துல மட்டும்தான் உட்காருவாங்க ரசூலுல்லாஹ். 3 தொழுந்திருக்கிறாங்க, 3வது ரக்காத்துல மட்டும்தான் தஷஹுத் இருப்பாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. பல நூட்களில் வரக்கூடிய ஹதீஸ், பல நூட்களில் வரக்கூடிய சஹீஹ் முஸ்லிம் பிரதானமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் இந்த முறைகளை. அப்போ கண்ணியமான சகோதரர்களே, அப்போ ரமலான்ல முதலாவது நாம மறந்துடக்கூடாது, கட்டாயம் செய்ய வேண்டியது என்னது, நோன்பு நோற்றல். 2வது அந்த நோன்பின் ஊடாக நம்மள ஏற்படக்கூடிய அமைதி, சாந்த குணம், அஹ்லாக்கு, நல்ல பண்பு, நல்ல ஒழுக்கம், நல்ல விழுமியம் என்ன செய்யணும், பாதுகாக்கப்படணும், பயிற்சி செய்யப்படணும், உருவாக்கப்படணும். 3வதாக உள்ளொன்றுதான் என்னது, இரவுடைய வணக்கம். அப்படிங்கிறது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த ஃபர்லான தொழுகை அது ஃபர்து, கட்டாயம் தொழுந்தே ஆகணும், அது தொழாமல் இருக்கலுமா, தொழாமல் இருந்தால் காஃபிர். ஃபர்லான தொழுகைக்கு அடுத்த ரேஞ்சு கொடுக்குறேன்டா, மார்க்ஸ் கொடுக்குறேன்னா என்ன தொழுகைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஃபர்லான தொழுகைக்கு அடுத்தபடியாக ஒரு தொழுகை உண்டு, ஃபர்லான தொழுகைக்கு நெருக்கமான ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வருமா இருந்தால் அது எதுவாக இருக்கும், கியாமுல் லைல், இரவில் தொழக்கூடிய அந்த நடுநிசி நேரத்தில் தொழப்படக்கூடிய
அந்த 11 ரக்காத்து தொழுகை இருக்குது, அதை 3ஆகவும் தொழலாம், 5ஆகவும் தொழலாம். அந்த இரவுடைய தொழுகை அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி. அப்போ நம்ம விளங்கணும், ஃபர்லான தொழுகைக்கு அடுத்தபடியான ஒரு இடத்தை வகிக்கக்கூடிய தொழுகை எந்த தொழுகை? கியாமுல் லைல் தொழுகை. அது தஅபு சாலிஹீன கப்லக்கும். சில அறிவிப்புகள் வருது, ஹதீஸ்கலை அறிஞர்கள் ஹசன் அப்படிங்கிற தரத்தில் சொல்கிறாங்க, தஅபு சாலிஹீன கப்லக்கும் அலைக்கும் பி கியாமில் லைல். கியாமுல் லைல் இரவுடைய வணக்கத்தை பற்றி பிடிச்சுக்கோங்க, ரமதானுக்கு மட்டும் ஆக்கிறாதீங்க, எல்லா காலத்திலையும் பற்றி பிடிச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு தஅபு சாலிஹீன கப்லக்கும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களை அடையாளம் காணும் ஒரு குறியாக எது இருந்திருக்குது? இது இரவுடைய வணக்கம். இரவுடைய வணக்கம் இருப்பவர்கள் நல்லவர்கள், சாலிஹானவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு தொழுகை தான் எந்த தொழுகை? இரவுடைய வணக்கம். ஒருவன் சாலிஹான மனிதன் என்கிறதை இனங்காணும்படியான ஒரு நல்ல பழக்கத்தை நல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு தொழுகை தான் என்ன தொழுகை? இரவுடைய வணக்கம். அப்படிங்கிறது நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் மறந்துடக்கூடாது. இன்னும் சில அமல்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களில் நாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரம் இருப்போம். அல்லாஹுடைய ஏற்பாடு இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் நாம் என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். ஏன்னா ஒரே அடியாக நம்மளுக்கு சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கேட்கும் பொழுது தான் என்ன செய்யும், நம்மளோட மனசுலையும் ஆழமாக பதியும். நம்மளும் என்ன செய்வோம், அதை எப்படி அமல் செய்கிறதுன்னு ஒரு திங்க் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ இன்றைக்கி நாங்கள் 3 விஷயம் பார்த்துருக்கிறோம். இன்னும் ஒரு 4 விஷயம் இருக்குது. அதை என்ன செய்வோம், நாங்கள் எதிர்வரக்கூடிய காலங்களில் படிப்போம். கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்விகள் ஏதாவது இருக்குதா? இருந்தால் கேளுங்க.